அலைக்கும் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா புட்டு கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேனில் என்ன போட்டிருக்கோன்னா ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். பொட்டுக்கடலை என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை வேண்டாம் போட்டுக்கலாம். முந்திரி இருந்தால் இன்னொரு சூப்பராக இருக்கும். இப்போ அதை லைட்டாக வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சதை இதில் போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சிட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஊற வச்ச சுண்டலை போட்டுக்கிறேன். இதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இது விசில் வரட்டும். இப்போ நம்ம வந்து புட்டு மாவு ரெடி பண்ணலாம். நான் வந்து பச்சரிசி மாவு 1½ கப் எடுத்திருக்கேன். இது வந்து சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு விடுவோம். தண்ணி தெளிக்கும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தால் அதெல்லாம் உடச்சி விட்டு பரட்டி விடுங்க. அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம இது கரெக்டான பதம் எப்படின்னா கொஞ்சோண்டு மாவு அள்ளி கையில் இப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்க்கணும், பிடிக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி உடச்சி விட்டால் மாவு மாதிரி கொட்டணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சல்லடையில் வச்சு சலித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சலிச்சிட்டு வந்திருக்கேன். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்கா? இப்போ நம்ம வந்து அந்த புட்டு வேக வைக்கிறதுல நம்ம அதை போட்டுக்கலாம். இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இட்லி சட்டி அடுப்பில் வச்சு இட்லி சட்டியில் இதோட கீழே ஒரு செம்பு மாதிரி இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம மேலால் போடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், அழுத்தக்கூடாது. மேலால் போட்டு இப்படி தட்டி விடுங்க. பூ மாதிரி போட்டால் தான் நல்லா புட்டு நல்லா சூப்பராக இருக்கும்.
நல்லா சாஃப்டாக வந்து வரும். மேலே தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி இடத்துல நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதில் மேலே வச்சுருவோம். இப்போ இதுக்கு மூடி போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஆவி வந்து இந்த கேப்பில் வரும். அப்போ நல்லா ஆவி வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அதை பார்த்துக்குங்க. இது வந்து நான் 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மேலே கொத்தமல்லி தழை போட்டு இது ஓரமாக இருக்கட்டும். நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ பிளேட்டில் போடலாம். இந்த மாதிரி சாய்ச்சி பிடிச்சி பின்னாடி ஏதாவது கரண்டியோ குச்சியோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக அந்த அடியில் தட்டு போட்டுப்போம்ல, அந்த தட்டை அப்படியே லைட்டாக தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நீட்டமாக வந்துடும். இன்னொரு பொட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த புட்டுக்கும் இந்த கடலைக்கறிக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து அப்பளம், சுட்ட அப்பளம் வச்சுக்கோங்க, வாழைப்பழம் வச்சுக்கோங்க. என்கிட்ட வாழைப்பழம் இல்லை, அதனால் நான் அப்பளம் மட்டும்தான் வச்சுருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.